ஜான் ஜெபராஜ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட செய்தியை நீங்கள் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு வருவீங்க விசுவாசிகளே. இப்போவாவது விசுவாசிகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஜான் ஜெபராஜ் எல்லாமே வந்து இவன் வந்து பிசாசினால் இயக்கப்பட்டவன். இவன் வந்து அசுத்தாவி கொண்டவன். முதல்ல இருந்து பாட்டு அபிஷேகம் பண்ண பாட்டும் கிடையாது. இவனோட பாடல்கள் எல்லாமே வந்து சுயத்தின்படி எழுதின பாடல்கள் தான். நாங்கள் இதைத்தான் வந்து முதல்ல இருந்து எங்களோட சேனலில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஏனென்றால் பிசாசானவன அப்படி மனதுருகி அப்படி பாடி விசுவாசிகளை வஞ்சிக்கிற ஆவி கொண்டவன் தான் அந்த ஜான் ஜெபராஜ். ஆனால் அதனால் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணனால இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதைத்தான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இவன் வந்து தவறானவன், இவனுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, இவனுடைய கூட்டத்துக்கு போகாதீங்க, இவன் வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகளை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருந்தான், மெஸ்மரிசம் பண்ணி கொண்டு இருந்தார், செழிப்பின் உபதேசத்தை கொடுத்துருந்தான், வேதத்துக்கு என்னென்ன அப்படியே எதிரான காரியத்தை தான் ஜான் ஜெபராஜ் வந்து பண்ணனான். இதைத்தான் நாங்கள் முதல்லேருந்து சொல்லி கொண்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் இவன் வந்து பிசாசினால் உண்டானவன் என்று. அதனால் இனிமேலாவது ஒரு மனம் திரும்பட்டும், மனம் திரும்புவார்னு நம்புவோம். ஆனால் மனம் திரும்பினார்னா வீட்டில் உட்காந்து வேதத்தை படிச்சுட்டு அமைதலாக இருக்கணும். சோஷியல் மீடியாவுக்கும் பப்ளிக்குக்கும் வரக்கூடாது. இவர் இப்படி விழுந்து போகிறதுக்கு வந்து மேதரான காரணம் வந்து பெண்கள் தான். என்னோடய கூட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பெண்கள் தான் வந்து அப்படி பாடிக்கிட்டும் குதிச்சுக்கிட்டும் லைட் அனைத்து ஆடிக்கொண்டும் ஏதோ பப்புலையும் ஆடுற மாதிரியும் பாட்டியில் ஆடுற மாதிரியும் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை இவன் வீணில் வழங்கி கொண்டு இருந்தான். அது அப்போமே இருந்து தான் நாங்கள் சொல்லி கொண்டு இருந்தோம் இவன் அசுத்தாவி கொண்டவன்னு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த பெண்களோட போய் ஆடுறது பாடுறது கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் வந்து கொண்டு செல்லும். அதனால தான் பெண்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இவனை குறை சொல்லாதீங்க, நீங்கள் தேவ ஊழியர்களை குறை சொல்லலாமா, அவங்கள தலையில் கொட்டலாமா அப்படின்னு வந்து பேசி கொண்டு இருந்தார்கள். அதனால் நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன், குறை சொல்லாதீங்க போடுறவங்க அத்தனை பேரும் அசுத்தாவி மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்று. அதாவது கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கணும். வெளிப்படுத்தல் 2:2 கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கணும், நம்ம வந்து இதை குறித்து கேட்கணுங்கிறது வசனம் நமக்கு வந்து கூறுகின்றது. ஆனால் குறை சொல்லாதவர்களுக்கு பெண்கள் ஆதிக்கம் எழும்பி வந்தது. அந்த பெண்கள் மூலமாக தான் இவர் வந்து விழுந்து போயிருக்கிறாரு. அதனால் பெண்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் கிறிஸ்தவர்களே, உங்களுடைய வீட்டு பெண் பிள்ளைகளெல்லாம் இப்படிப்பட்டவர்களுடைய ஆராதனைக்கெலாம் நீங்கள் அனுப்பாதீங்க. கெட்டு போயிடுவாங்க, சீரழிந்து போயிடுவாங்க. இவன் விழுந்தது ஒருத்தன் தான். இவனை மாதிரி இன்னும் 10,000 பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆராதனைகள், இப்படிப்பட்ட லைட் அணைத்து ஆடக்கூடிய ஒர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து பிசாசினால் செயல்படுகின்றது, பிசாசினால் இயக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு உங்கள் பெண் பிள்ளைகளை அனுப்பி கெடுத்து விடாதீர்கள். இப்போ இந்த ஜான் ஜெபராஜ் மூலமாக எவ்வளோ பெரிதான அவமானம், கிறிஸ்துவின் பெயருக்கே அவமானத்தை வந்து உண்டு பண்ணிவிட்டார். இப்போ சமூக வலைத்தளத்தும் எல்லா நியூஸ் சேனலிலும் இவரை குறித்து வந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் வேத வசனம் கூறுகிறது. நான் முதலே சொல்லியிருந்தேன், கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். ஃபுல்லாக முதல்லேருந்து வீணில் தான் வழங்கிட்டு இருந்தான். இப்போ அதை வந்து பிரதிபலித்தமாக எல்லா மதத்தினரும் பார்த்து கேவலப்படக்கூடிய லெவலுக்கு வந்து இந்த ஜான் ஜெபராஜ் வந்து பண்ணிவிட்டான். அதனால் இவனை போன்ற உள்ள ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே விசுவாசிகளை நீங்கள் ஆதரிக்காதீங்க. வேதத்தை எடுத்து தியானிங்க.